நம்ம சூப்பரான ஒரு சேனலை பார்த்தா என்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, சக்தி லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைலில் மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபுட்டு, அப்புறம் ட்ராவலிங்கு, வ்ளாகு இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்காரு. எடிட்டிங் வீடியோவும் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் என்னன்னா, மென்ஸ் க்ரூமிங்கை பற்றி நம்ம வீடியோலாம் போடுறாரு. சின்ன பேர் இருந்தாலும் சூப்பராக, சாஃப்ட்டாக, செம்மையான வீடியோ போடுறாரு. ஸோ மறக்காம சேனலில் போய் பாருங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு உங்கள் சேனலில் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ அதை பற்றினா நியூஸ் பேப்பர் வச்சு தீயை வச்சு தெறிக்க விடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்டு தான் இருந்துச்சு. இந்த சீரிஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷூட் அண்ட் எடிட் தான் இந்த சீரிஸோட பேர். ஷூட் அண்ட் எடிட் தான் என்னடா அப்படின்னா, ஒரு இடத்துல போயிட்டு, அதாவது ஒரு கான்செப்டோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு ஒரு அடோப் லைட்ரூம் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறதா தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்க வீடியோ நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஷூட் அண்ட் எடிட் உங்களுக்கு இன்னும் வேணும்னா என்னென்ன கான்செப்ட் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அடோப் லைட்ரூமில் தான் நம்ம ஃபோட்டோலாம் எடிட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த ஃபயர் நெருப்பு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் போதும். ஏன்னா நான் ஃபோட்டோ எடுக்கும்போது என் கை வந்து சுட்டு வச்சிச்சு. ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. தீ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பேப்பரை வந்து தலையில் பிடிங்க. ஏன்னா கீழே தான் தீ வைக்கணும், மேலே வைக்கக்கூடாது. கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் நம்ம திருப்பிக்கணும். ஏன்னா வந்து இப்படி அடியில் வச்சோன்னா தான் தீ வந்து மேலமாக்கு பார்த்து தெரியும். இப்போ நான் மேலமாக்கு பிடிச்சிருக்கும்போது தீ வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்து என்ன பண்ணால் அந்த டைம் வந்து கீழே சரிச்சிடணும். இந்த இடம் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கனால எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா பேக்கில் நல்லா பொக்கே கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த ஷூட்டில் எங்கேயுமே எனக்கு பொக்கே கிடைக்கல. ஸோ நீ இந்த மாதிரி பேப்பரை பிடிச்சி நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கும். கலர் கரெக்ஷன் வந்து அப்புறமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் போஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எப்படி பிடிக்கணும்னு. அந்த இடம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு லொக்கேஷன் ஷூட் பண்ணேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே என்னென்னா செட் பண்ணியிருக்க மாதிரி, அங்கே நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இங்கே வந்து நியூஸ் படிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் வந்து பேப்பரை அதே மாதிரி கீழே பிடிச்சிட்டு தலையில் பிடிக்கணும். பிடிச்சிட்டு தீ ஒரு மாதிரி எரிஞ்சோன்னே என்ன பண்ணணும்னா மேலே தூக்கிடணும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் பண்ண அப்போ தான் அது நல்ல வெரைட்டியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது என் கையில் வந்து லைட்டாக அந்த தீ பட்டுச்சு. இந்த ஓவர்ஃப்ளோ ரொம்ப தீ எரிஞ்சு வந்து அப்படியே கையில் வந்து லேசாக சுட்டுருச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நான் கம்பல்சரியாக சொல்லலை. இந்த ஷூட்ஸோட நீங்கள் வந்து போஸு அப்படின்றத வந்து சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு சிட் பண்ணுறது அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் நல்லா இருக்கிற ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அடோப் லைட்ரூமில் வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். இந்த ஷூட்டில் என்னென்ன ஃபோட்டோஸ், அதாவது இந்த பாருங்கள், இப்போ தீ வந்து இப்படி மேலே எரிஞ்சிட்டு வருதுல்ல. ஸோ வந்து இந்த மாதிரி பிடிச்சா தீ வந்து மேலே எரியும். இந்த டைம் தான் கை சுட்டுருச்சு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபோட்டோ ஷூட் எடுங்க. இதுக்கு வந்து அப்பச்சர் அதெல்லாம் வந்து நம்மளோட டைமிங் பொறுத்த மாதிரி தான். ஆனால் கண்டிப்பாக நான் பேக்கில் வந்து நல்லா பொக்கே கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் பொக்கே கிடைக்கவே இல்லை. பொக்கே இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம வந்து இனி எடிட்டிங் செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லைட்ரூம் ஆப் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான கலர் கரெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க்கான ஒரு சூப்பரான கலர் கரெக்ஷனாக இருக்க போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதில் இருக்க க்ரோப் டூவில் கிளிக் பண்ணுறோம். இந்த மேலே இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 3:4 அப்படின்னு கொடுக்குறோம். எனக்கு வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து கால் தேவையில்லை. ஸோ வந்து நான் ஒரு கால் தெரியாத அளவுக்கு நான் க்ரோப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, டிக் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னா, சூரியகாந்தி பூ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஷேடோ வந்து லேசாக கூட்டுறீங்க, ஒயிட்டை வந்து லேசாக கூட்டுறீங்க, பிளாக் வந்து லைட்டாக குறைச்சிக்கோங்க. அப்புறம் வந்து ஹைலைட்ஸ் வேணால் லேசாக குறைச்சிக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா, சூரியகாந்தி பூவுக்கு கீழே இருக்குது, அதாவது சூரியகாந்தி பூன்னு எக்ஸ்போஷர். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து இந்த வீல் இருக்குல்ல, அந்த வீலை செலக்ட் பண்ணிட்டு க்ரீன் கலர் செலக்ட் பண்ணுறீங்க. ஹியூ வந்து ஃபுல்லாக குறைக்கிறீங்க, சாச்சுரேஷனை வந்து ஃபுல்லாக குறைக்கிறீங்க. ஹியூ குறைச்சி எதுக்கிட்ட குறைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு மஞ்சள் கலர் ஃபீல் நமக்கு கிடைக்கணும். அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த மஞ்சள் கலரை செலக்ட் பண்ணிட்டு ஹியூ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுறோம். ஏன்னா அந்த ஆரஞ்சு கலர் லுக்கு வேணும். சைலண்டில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஆரஞ்சு கலர் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா, ப்ளூ கலர் கிளிக் பண்ணி சாச்சுரேஷன் ஃபுல்லாக குறைக்கிறோம். ஏன்னா இந்த ஃபோட்டோவில் வந்து வேறு எந்த கலருமே இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டு லூமினஸ் அப்படின்னு இருக்க லேசாக கூட்டுறோம். ஏன்னா ஃபேஸில் இருக்க அந்த லைட் கலர் வேணும். அடுத்து வந்து இந்த ரெட் கலர் செலக்ட் பண்ணிட்டு லூமினஸ் லேசாக கூட்டுறோம். எனக்கு கொஞ்சம் ஷேடோ அடிச்சிருக்கலாம், அதுக்காக. பாக்கி எல்லா கலரோட சாச்சுரேஷனையும் குறைச்சிருங்க. ஓகே, டன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கீழே ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு விஜினிட்டி அப்படின்றத ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. ஒரு 59 60 வச்சுக்கோங்க. 60 வச்சுட்டு ஃபெதர் அப்படின்றத கூட்டினீங்கன்னா போதும். ஒரு மிட்டான ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து என்ன பண்ணிங்கன்னா, மேலே இருக்கிற டெக்ஸ்டரை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கிளாரிட்டி வந்து லேசாக கூட்டிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்ல ஹெச்டியான ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி. அதுக்கு கீழே இருக்க முக்கோணத்தை கிளிக் பண்ணி ஷார்ப்பனிங் அப்படின்னு கூட்டுறீங்க. ஃபோட்டோ வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். நாய்ஸ் ரிடக்ஷன் லைட்டாக வந்து கூட்டிக்கோங்க. ஏன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஓகே,
அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் இருக்க சூரியகாந்தி பூ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாமல் அதுக்கு கீழே அந்த டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளூ கலரில் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து இந்த ப்ளூ கலர் அடிக்கிற மாதிரிலாம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன், ஒரு 4 வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு வார்மான ஒரு ஃபீல் இருக்கணும். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 1 2 3 4வது ஒரு டூல் இருக்குது, அந்த 4வது டூலை செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து நிறையா ப்ரொஃபைல்ஸ், அதாவது இந்த கலர் எஃபெக்ட் இருக்கும். இதில் வந்து எந்த கலர் எஃபெக்ட் செலக்ட் பண்ண போகிறோன்னா, இதில் வந்து ஆர்டிஸ்ட் 7 அப்படின்னு இருக்குல்ல, அந்த கலர் எஃபெக்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி எல்லோயிஷ் கலர் விண்டேஜ் ஃபீல் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 2வது அதுவும் கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து 4 இல்லை 7 கொடுக்குறேன். 7 கொடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த கோட் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு 16 வச்சுக்கிறேன். எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்படி இருந்த ஃபோட்டோவை நம்ம சூப்பராக இந்த மாதிரி மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை இன்னொரு ஃபோட்டோவில் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம், டிக் பண்ணுறோம். அடுத்து இருக்கிற அதே ஃபோட்டோவில் இந்த மாதிரி இருக்கிற செலக்ட் பண்ண ஃபோட்டோவில் ஜஸ்ட் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுறோம். வரமாட்டேங்குது, வரட்டும். பேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அதே ப்ரீசெட் இங்கேயும் அப்ளை ஆயிரும். ஸோ வந்து இப்போ நம்ம க்ரோப் மட்டும் பண்ணால் போதும். ஃபஸ்ட் டூல் 4:5. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு என்னென்ன கான்செப்ட்லாம் வேணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் நீங்கள் ஷூட் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு ஏதாவது சொல்லணுன்றனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். டெய்லி நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.